ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் விஜய் காவேரியை கூப்பிட்டு எல்லா குழந்தையும் வரலன்னா அவங்க வீடு வீடாக போய் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்கள்ல, அம்மு மட்டும் நீங்கள் இனி ஏன் இப்படி பார்க்குறீங்க, இனி பார்க்க வராதீங்க, அவள் அம்மா பாசத்தை அதிகமாக வளர்த்துக்கிறான்னு சொன்னது. அம்மு வரலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அம்மு மேலே நான் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறேன், அவளும் என் மேலே பாசமாக இருக்கிறா, இது உங்களுக்கே தெரியும்னு சொன்னதும். அதுக்காக தான் மதர்ஸ் டேவில் அம்மாவாக நடித்தேன்னு சொல்கிறா. அதை கேட்குறாரு. ஒரு நாள் அம்மாவாக தானே நடித்தேன், நிஜ அம்மாவா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிஜ அம்மாவாக நினைவுகளோடு இருந்திருந்தால் காவேரி எந்த அளவுக்கு அம்மு மேலே பாசத்தை காட்டியிருப்பான்னு சொல்லிட்டு விஜய்க்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் அது ஞாபகம் மருதியால் இந்த அளவுக்கு இருக்கிறா. ஆனால் தானாக வந்து தன்னோட ரத்தத்தில் ஊறினதுனால இந்த பாசம் அம்மு மேலே அவளுக்கு வருது. இதுதான் உண்மை. ஆனால் இங்கே வந்து விஜய் கேட்குறதுக்கும் தவறு இல்லை. ஏன்னா ஒரு சின்ன குழந்த காவேரி அம்மா பாசத்துக்காகவும் அம்மான்னு நினச்சி அது பெரிய ஏக்கத்தோடு வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட வாணியும் கரெக்டு தான். இங்கே சாரதாம்மாவும் பெரிய புலம்பல், என் பொண்ணு உயிரோடு இருந்து இவ்வளோ தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கன்ட்டு வற்புறுத்ததுனால தான் வீட்டை விட்டு போனால் நான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன்னு அந்த அம்மாவோட ஒரு தாயாக சூப்பர் இன்றைக்கி புலம்பல் எபிசோடில். இங்கே நிவினும் வந்து விஜய்கிட்ட சொல்லி காவேரி ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொன்னதும் வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே நிவின் விஜய்கிட்ட சொல்லும் போது விஜயும் வருத்தப்படுறாரு. இதெல்லாம் தெரியாமல் அவள் மேலே கோவப்பட்டுட்டுன்னு அம்மா பார்க்க வர வேணான்னு சொல்லிட்டு 2 பேரும் காலை எடுத்துன்னு அவ்வளோ ஒரு பதட்ட நிலையில் தேடுறாங்க. அங்கேயும் இல்லை. கடைசியாக நம்ம காவேரி வரா பாருங்க, பேகை மாட்டின்னு கூலாக நடந்து வரா. இதை விஜய் பார்த்து நிவின் கிட்ட சொல்கிறாரு, அங்கே பாருங்கள் எவ்வளோ கூலாக வரான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பெரிய பிரச்சனைக்கும் பதட்டத்துக்கும் இடையில் காவேரியும் விஜயும் இந்த காமெடி போல் அழகாக ஒரு சிரிப்பான எபிசோடை கடைசியில் முடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த சீனோடு முடிச்சது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை. இனி வந்து காவேரி தான் முடிவு பண்ணணும். நம்ம விஜயும் வந்து கம்பல் பண்ண போகிறது கிடையாது, சாரதாம்மாவும் இனி கம்பல் பண்ண மாட்டாங்க. இனி காவேரி கையில் தான் இருக்குது. அம்முவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாளா இல்லை பழைய ஞாபகங்கள் வருதான்னு சொல்லிட்டு எபிசோடில் பார்க்கலாம். பை பை.